Next, third sum பார்க்கலாம். Find the HCF of 25, 25, 25 and 36, 36, 36. இதோட HCF என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு ஆல்ரெடி தெரியுமில்ல, by EDA மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சொல்யூஷன் by EDA அப்ளை பண்ணியிருக்கேன். EDA என்ன? EDA equation என்ன? A equal to BQ plus R, 0 less than Q less than R. less than or equal to Q less than R. இதுதான் நம்மளோட EDA மெத்தட். இந்த EDA மெத்தடில் நம்ம இதை அப்ளை பண்ணலாமா? அப்போ A வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்? 36, 36, 36. இதுதான் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ அது என்னோட A. ஸோ ஏவை எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் B என்ன எழுதியிருக்கிறேன்? நெக்ஸ்ட் கொடுத்துருக்க வேல்யூ. Qவோ R தெரியாது. QR நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம இது போடுவோம்ல, வகுக்கறக்கான இது வகுப்போம்ல, அந்த மாதிரி அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ 36, 36, 36 உள்ளே வந்துடும். 25, 25, 25 வெளில போட்டு இதுதான் நம்மளோட டேபிள். இதை வச்சு நம்ம இதை வகுக்க போகிறோம். அப்போ 1 போட்டோம்னா 25, 25 ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 1, 1, 1, 1, 1, 1. அதாவது 6 ஒன்ஸ் கிடைக்கும். அந்த 6 1 தான் நம்மளோட ரிமைண்டர். நம்மளோட கோஷன்ட் வந்து 1. அதைத்தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்படியே இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து ஆருக்கு ஈக்குவலாக ரிமைண்டர் வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்கிற வரைக்கும் நம்ம போடணும். அப்போ ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. இதை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எழுதணும். இந்த ஈக்குவேஷனும் எழுதணும். எழுதிட்டு அப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அப்போ இங்கே இருக்கிற ரிமைண்டர் வந்து இங்கே பியாக மாறும். இங்கே இருக்கிற வேல்யூ வந்து இங்கே ஏவா கன்வெர்ட் ஆகும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். அப்போ கன்வெர்ட் ஆச்சுன்னா இதுக்கு நம்ம டிவைட் பண்ணுவோமா? இப்போ 25, 25, 25 அதாவது 6 1 அது போட்டோம்னா அப்போ என்ன வரும்? 2 டைம்ஸ் வரும். அப்போ 6 2 வருமா? அப்போ இதை மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 30303. இதுதான் நம்மளோட ரிமைண்டர். அப்போ ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு இங்கே இருக்கிற ரிமைண்டர் வந்து இங்கே பியாக மாறும். இங்கே இருக்கிற பி வேல்யூ வந்து இங்கே ஏவா கன்வெர்ட் ஆகும். ஸோ அதுதான் இது நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதுக்குள்ள வந்து நம்ம கியூ ஆறு ஃபைன் பண்ணுமா? கியூஆர் ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு டிவைட் பண்ணணும். அப்போது 6 1ஐயும் 30300ஐயும் போடுறோம். அப்போ 3 டைம்ஸ் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 90909 கிடைக்கும். இதுலேருந்து மைனஸ் பண்ணால் 2022ன்னு கிடைக்கும். அப்போ 2022 போட்டுட்டோமா? இது வந்து 1 டைம். அப்போ ஃபஸ்ட்டு டேபிள் இதை வந்து நமக்கு இங்கே வந்து 6 கியூவா 6 தெரியாது. இப்போ கியூஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? 30303 2020 இது 30303 அதை நம்ம போடுறோம். அப்போ 1 டைம் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 10101. அப்போ இது ரிமைண்டர் வந்து எனக்கு இது கிடைக்கிது. கோஷன்ட் வந்து 1 கிடைக்கிது. ஸோ நான் அந்த இதை வந்து ரிமைண்டர் கோஷன்ட்டையும் வந்து நான் இதில் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டால் இது வந்து நாட் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0வா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. ஸோ எப்போ வரைக்கும் போடணும்? டில் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கிற வரைக்கும் போடணும். ஸோ எகெயின் நெக்ஸ்ட் ஸ்டெப் போடுறேன். அப்போ இங்கே இருக்கிற ரிமைண்டர் வந்து இங்கே பியாக மாறும். இங்கே இருக்க பி வேல்யூ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்க பி வேல்யூ வந்து இங்கே ஏவாக மாறும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நியூ ஸ்டெப்பில். ஸோ அதை அப்ளை பண்ணிட்டேன். எகெயின் இதுக்கு நான் டிவிஷன் எடுக்கிறேன். டிவிஷன் எடுத்தால் 20 22. அப்போ டேபிள் என்ன? 10101. அது 2 டைம்ஸ் எடுத்தால் 2022. அப்போ ரிமைண்டர் எனக்கு வந்து 0 கிடச்சிச்சு. ஸோ ஆர் ஈக்குவல் டு 0 கிடச்சிருச்சா? அப்போ இதோட என்னோட ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருச்சு. அப்போது பி வேல்யூ என்ன இருக்கோ அதுதான் என்னோட HCF. Therefore 10101 is the HCF of 25, 25, 25 and 36, 36, 36 அப்படின்னு நம்ம கண்டிப்பாக எழுதணும். இதுதான் என்னோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். என்னோட HCF என்ன? 10101. இதுதான் என்னோட HCF. ஓகேவா? இந்த சம் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் போகலாமா?